Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச KFC சிக்கன் தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அது இல்லாம நமக்கு இப்போ வெளிலலாம் போய் வாங்க முடியாது இந்த கொரோனா டைம்ல. நம்ம வீட்லயே எப்படி டேஸ்டா செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த KFC சிக்கன்லாம் சாப்பிட முடியாம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன்னா கடைக்கு போ முடியாதனால. நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம நல்லா டேஸ்ட்டாகவே செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக டைம் தான் நமக்கு எடுக்கும். அந்த டேஸ்ட்டான சூப்பரான KFC சிக்கனை தான் இன்றைக்கி நம்ம வீட்லேயே செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, ஒரு பவுல் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன், காய்ச்சாத பால். 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம சிக்கன்லாம் ஊற வைக்க போகிறோம், அதுக்காக தான் இந்த மசாலா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், அப்புறமா ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1 ஸ்பூன் போல் பெப்பர் பொடியும் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் போல் தனியா பொடி. அப்புறமா பார்த்திங்கன்னா வாசத்துக்காக நான் வந்து ஆர்கானோ போடுறேன். நீங்கள் இருந்தால் போடலாம், இல்லை அப்படின்னா கூட வேண்டாம். அப்புறம் மஞ்சத்தூள், ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட்டும் போட்டு நல்லா இதை லெமன் ஜூஸும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றுறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால் இல்லை அப்படின்னா நீங்கள் தயிர் கூட போட்டுக்கலாம். நான் பால் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் நம்ம நைட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் காலையிலே இதை மசாலாலாம் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கனு. நான் ஈவினிங் பண்ண போகிறதுனால இப்போ நான் காலையிலே ஊற வைக்கிறேன். நான் வந்து ஒரு முழு சிக்கன் எடுத்திருக்கேன், கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த தோலோடு தான் கட் பண்ணிக்கணும் இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி தோலோடையே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம மார்க்லாம் எதுவும் போட வேண்டாம். நம்ம அப்படியே இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு நம்ம இப்போது அந்த மசாலாவை போட்டு ஊற வைக்க போகிறோம். நல்லா ரொம்ப நேரம் ஊற வச்சா தான் அந்த சிக்கன் வந்து நல்லா நமக்கு சாஃப்டாக நல்லா ஜூஸியாக கிடைக்கும். உடனேவும் பண்ணலாம், ஆனாலும் நமக்கு ஊற வச்சு பண்ணால் தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை மூடி வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். சாயந்தரம் போல் நான் என்னென்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சாயந்தரம் போல் இப்போ எடுத்துருக்கேன் வெளியில். நல்லா இப்போ ஊறி செமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா கூட போட்டுக்கலாம் நமக்கு. ஏன்னா அது ஊறினதுனால கொஞ்சம் சில நேரத்தில் கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம அந்த முக்கி எடுக்கிறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சின்ன பவுலில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் வந்து மைதா சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கிறேன். அடுத்த ஒரு 2-3 ஸ்பூன் போல் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு கூட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கூட நான் வந்து பெப்பர் பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது, அப்படியே உதிரி மாவே வச்சுக்கணும். இதுலேயும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவில் முக்கிட்டு நம்ம நல்லா வந்து அமுத்தி நல்லா முக்கிக்கணும். எல்லா பக்கமும் நல்லா மாவு ஓட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தா கூட நான் கொஞ்சமாக மேலாப்பில் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இன்னொரு வாட்டி நான் முக்கி எடுக்க போகிறேன். அப்போ தான் அந்த KFC சிக்கன் பொரியும் போது அந்த மாவெல்லாம் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி 2 தடவை செய்கிறேன். சும்மா லைட்டாக நமக்கு மேலேயே தண்ணி தெளித்தா போதும், அந்த தண்ணியில் போட்டு முக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பெசரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு நமக்கு ஊற வச்சோன்னா நமக்கு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்படி மாவு முக்கி நம்ம அப்படியே பொரிச்சிட வேண்டியதான். நம்ம கடையில் வாங்கினா எந்த அளவுக்கு ஹெல்த்தியானது நமக்கு தெரியாது. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கும் நல்லா சமைச்சு கொடுத்தோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா முக்கி வச்சுட்டேன். அடுத்ததாக கூட கொஞ்சமாக மசாலாலாம் மீந்துருச்சு. அதை வந்து நான் காய்கறிலாம் கட் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறேன்.
வந்து கேரட்டு, ப்ரோக்கலி, அப்புறம் ப்ரோட்ஸு, அப்புறம் காலிஃப்ளவர் எல்லாமே எடுத்திருக்கேன். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் காரம் தான் தேவைப்பட்டுச்சு. அதையும் போட்டுட்டு நல்லா ஊற வச்சு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அது ஏன் மசாலா வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இப்போ சிக்கனை பொரிக்கிறதுக்கு எண்ணெயை நல்லா மீடியம் சூட்டில் காய வச்சுருக்கேன். நம்ம சிக்கன்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சுக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா ஸ்லோவாகவே எரியணும். ஏன்னா நம்ம பெரிய பீஸாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ குக்கிலேயே தான் இந்த சிக்கனை குக் பண்ணணும். இல்லைனா மேலே நல்லா செவந்துடும், உள்ளே வேகாது சிக்கன். அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வீட்டில் செஞ்சால் நல்லா வருமானு உங்களுக்கு டவுட்லாம் வேணாம். ரொம்ப சூப்பராக வரும். கடையில் வாங்கிறதோட டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தா கூட நான் சின்ன பேன் வச்சுருக்கேன். அந்த டோஸ்ட் பண்ணுற பேனு, கிரில்லு பேன் இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஊற வச்ச காயெல்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணுறேன். நல்லா நம்ம கிரில் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சிக்கனோட. வெறும் சிக்கனே சாப்பிடாம காயும் சேர்த்துக்கலாம். நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இடையிலே பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து வேக வச்சுருக்கேன். நல்லா ஸ்லோ குக்கிலேயே இந்த சிக்கனை சூப்பராக வேக வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ரெடியாகி நல்லா வந்துருச்சு. நல்லா அந்த கடையில் பொரிக்கிற வாசனை செம்மையாக வருது. நம்ம இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நிமிஷத்தில் நமக்கு வீட்லேயே கேப்சி சிக்கன் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். உங்கள் பசங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குன்னு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நாங்களும் அன்றைக்கி என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக கூட நான் இன்னொரு செட்டு போட்டு பொரிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கலர்லாம் கூட. அடுத்ததாக கூட நான் ஒன்று ஒன்றா போட்டு இன்னொரு செட்டு பொரித்து எடுக்க போகிறேன். அதே நேரத்தில் என்னோடய அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கூட நல்லா கிரில் ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு டின்னர் இப்போ எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.